அப்பளத்துக்கு வழி இல்லை, சாப்பிடுற இடத்துலதான் பிரச்சனை. அதனால நாம ஒண்ணு செய்வோம், அப்பளத்தை கடையில வாங்கிட்டு வெளியில வந்து சாப்பிட்டோம்னா மதிப்புக்குரிய பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது, இதுவரை தமிழ்நாட்டில் அம்மா உப்பு, அம்மா உரம், அம்மா ஜிஎஸ்டி வரையும் அம்மா வரி தான் நமக்கு தெரியும். இந்த வரி விதிப்புக்கு பேரு சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் இல்லை வரி. அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை, மலையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை. ஒரு 7 ஐம்பத்தாமுடைய ஓலக்கோட்டானுக்கு ஊறுகாய்க்கு வரி, ஊதுபத்திக்கு மெழுகுபத்திக்கு வரி, பர்கருக்கு 5 விழுக்காடு, கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு, மக்கள் சாப்பிட பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு. சிறப்பு என்னன்னா, தங்க பிஸ்கட்டுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறது தனி அமர்வு. அந்த தனி அமர்வு நெசவுக்கு வைக்கப்படல, பட்டாசு தொழிற்சாலைக்கு வைக்கப்படல. இதுல கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, எனக்கு லாபம் 10 விழுக்காடு தான். ஆனா வரி 25 கூட்டல் 28 53 விழுக்காடு. நாம என்ன சொல்றோம், தயவு செய்து பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துட்டு வரி என்ற கொடுத்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது. இந்த வரி விதிப்பை எப்படி பாக்குறீங்கன்னா, எனக்கு நீங்க பால் தர மாட்டீங்க, பழங்கள் தர மாட்டீங்க, சோறு தர மாட்டீங்க, நீர் தர மாட்டீங்க, ஆனா தினம் 100 மில்லி ரத்தம் மட்டும் எடுத்துப்பீங்க. நான் வாழ மாட்டேன், வளர மாட்டேன், செத்து போயிருக்கேன். ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம், மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி. வெறும் வரி மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிறது. பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் இருக்கு. ஒண்ணு ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம். இதுல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம். நான் தோட்டத்துல போய் வாழை வைப்பேன், அது நட்டு வளர்த்து, அது தோல் விழிச்சு விட்டு, அது மண்ணடிச்சு விட்டு, உரம் போட்டு வளர்த்து எல்லாம் வைப்பேன். அது தாய் விட்டு படுத்து நம்பும்போது ஒரு யானை வந்து குறை எடுத்துன்னு போயிடும். இதுதான் ஜிஎஸ்டி. அடாவடி பொருளாதாரத்துங்க நுட்பமா கவனிச்சிடணும். நாம நின்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டுல எல்லாம் பேசுறாங்க. அண்ணன் சொல்றாரு, மாநிலங்களினுடைய வருமானம் பெருகிவிட்டது அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு 5 லட்சம் கோடி கடனை கட்டிருக்கீங்க. இது ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பொருளியல் தன்னாட்சி மீது கொடுக்கப்பட்ட போர். நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார கொள்கை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது, வளராது. எல்லா நாடும் உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை கையெழுந்தோ அந்த நாடுதான் வாழும், வளரும், பாதுகாப்பாக. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொல்றார்கள். அதனாலதான் போட்டு இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற மதிப்புமிக்க பெருந்தலைவர் நமது ஐயா சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டில் பேசுறாங்க.
தற்சார்பு பொருளாதாரங்கிற வார்த்தை தெரியல, அவர் சொல்றது தற்சார்பு பொருளாதாரம் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் நீங்களும் நானும் ஒரு பண்டம் தான். அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளின் உற்பத்தி கொள்ள இருக்கிற ஒரு சந்தை. நீங்களும் நானே இதை வாங்கி வருகிற மந்தைகள் அவ்வளவுதான். இந்த தற்சார்பு, இந்த சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம் ரெண்டு இருக்கிற வேறுபாடு என்ன? ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு பால் ஊட்டும் போது பால் ஊட்டுகிற அந்த நேரத்திலே மன நிறைவடைவார், மகிழ்ச்சி அடைவார், தண்ணீர் அடைந்து விடுவார். ஆனால் அந்த வாடகை தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது எந்த மகிழ்ச்சியும் எந்த மன நிறைவும் அவருக்கு வராது. பாலை ஊட்டி விட்டு குழந்தையை கொடுத்து விட்ட பிறகு அந்த பாலுக்கான காசை கையில் வாங்குகிற போதுதான் நாம சார்ந்து இருக்கிறது இந்த வாடகை தாய் பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம். ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டின் தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளின் லாப தேவைக்கு சேவை செய்ய முடியவே ஒழிய தலைவர்களாக இருந்து சொந்த நாட்டு மக்களுக்கு வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா? இப்பதான் வரி விதிக்கிறாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வரி கூடி இருக்குது, இதுக்கெல்லாம் வரி அதிகரிச்சுட்டாங்க, வரியை குறைஞ்சிட்டாங்க, அதிகரிச்சாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க விடுது வரைக்கு ஊது வரைக்கு ஓட போட்டா ஊறுகாய்க்கு வரி ஏற்றிக்கல. முன்னாடி வரி இருந்தா இல்லையா? 100 கிலோ சுமை சுமைஞ்சிருக்கேன். எந்த வடிவத்தில் வரி வந்தாலும் சுமை சுமைதான். அது இப்பதான் இதற்கு முன்னாடி இல்லையா கேட்கிறேன். நீங்க விழுக்காடு, நீங்க பாதிப்புலைன்னா நெசவாளர் எதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடி இருக்காங்க. அப்ப பாதிப்பில்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதுவுமே பாதிப்பில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? பாதிப்பில்லை ஏன் போராட்டம் வருது? ஏன் போராட்டம் வருது? நீங்களே என்ன சொல்லி வாங்க பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம், மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம், நம்ம பிரச்சனை இருக்குல்ல. சொல்ற ஒரே ஒரு உண்மை நீங்க எடுத்துக்கணும். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. நாடுல சந்தை நல்லா கவனிச்சணும். ஒரே வரி இல்ல, அது போய் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி இருக்கு. சுழிய விழுக்காடு, 5 விழுக்காடு, 8 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு, 28 விழுக்காடு, 40 விழுக்காடு. நாம என்ன கேட்கிறோம்? 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா, அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லி அந்த மாநில அரசுகள் 7 இருந்து 12 விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம். இந்த 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக சீனா நம்மை விட பெருந்தேசம், நம்மை விட அதிக மக்கள் கொண்ட நாடு, 17 விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்கிற நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் தரமாக சமமாக சரியாக 28 ரூபா தான் வாங்குது மக்கள்கிட்ட. சும்மா நீட்டு சாப்பிட எப்படி இருக்கு? இங்க இருக்கிற பெருந்தலைவர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த நாட்டின் குடிமக்கள் ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் போய் மருத்துவ கல்வி படிக்கிறார்களா இல்லையா? அந்த நாட்டில் கல்வி இலவசமாக தரப்படுது. இது என் நாட்டுக்கு அவமானமாயிட்டு. நான் என்ன கேட்கிறேன், இந்த வரியை நீங்க எடுத்துங்க, 28 30 பேர் எடுத்துங்க. இது என்னவாக எனக்கு எந்த வடிவத்தில் திருப்பி வரும்? வார்த்தை குடிநீர் குடுவைக்கு வரி இருக்கா இல்லையா? அப்புறம் குடிக்கிற தண்ணிக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு வரி போட்ட நாடு நம்ம நாடு தான். இந்த வரி எடுத்துருங்க, சுங்க வரிகளாக போட்டுங்க. 50 கிலோமீட்டருக்கு 50 வருஷம். அப்ப இந்த வரியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரி, என்னவாக மக்களுக்கு தீர்ப்பு வரும்? அதுக்கான வேலை திட்டம், அதுக்கான வேலை திட்டம், சிறந்த திட்டம். நீங்க நாட்டின் மதிப்புமிக்க பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 லட்சம் கணக்காளர்களுக்கு ஆயுதங்களுக்கு கடிதம் என்ன? இந்த ஜிஎஸ்டி வெற்றியை உறுதி செய்யுங்கள். வெற்றியை
அன்னைக்கு தவறைந்து கொண்ட ஜிஎஸ்டி சரி நிறுத்திப்படுது. நம்ம கேட்கிறேன், எனக்கு இந்த வரி எவ்வளவு நேரம் எடுத்துக்கீங்க, என்னவா வரப்போகுது, மக்களுக்கான நலத்திட்டத்தில் எந்த வடிவத்தில் இந்த வரி வரப்போகுது தெரியும். அதுதான் இங்க பேசின ஐயா சேகர் ஐயா சொல்றாரு, வல்லரசாகவும் நம்ம எப்படி வல்லரசு, நம்ம தோழர்கள் பாடுவாங்க, இந்த நாடு ஆகுது வல்ல எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞரசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்கூசுக்கு நாடு எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டர், அமெரிக்கா போல எங்க நாடு வல்லரசு. இப்படி ஒரு வல்லரசு உங்களுக்கு தேசிய மாநில கொடுக்கல, மாநில கொடுக்கலையா? பாருங்க, நமக்கு வேண்டியது வல்லரசா நல்லரசாங்கிறது தான். இந்த நாட்டில் 23 கோடி பேர் இரவு நாளாக வரக்கூடாது. மதிப்புமிக்க பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பேசுகிறார்கள், பல்லாயிரம் விடுதலை பெற்று 70 ஆண்டுகளை தொடரப்போகிற இந்திய நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சார வசதி கிடைக்காமல் இருக்கிறது என்று அவரே பேசுகிறார். 2022 அனைவருக்கும் வீடு, அப்படின்னா பல லட்சம் பேர் வீடு இல்லாமல் தெருவில் நடக்கிறாங்க. அதிகமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் வாழ்கிற நாடாக பல லட்சக்கணக்கான பிச்சைக்காரர்கள் வாழ முடியாது, பயிர் வாடியது என்று உயிர் வாடி செத்த வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயி சாகுவான் என்பது இன்றைக்கு செய்தி, நாளைக்கு சோறு இல்லாமல் நாம் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவு. மாநில மன்னன் அடிகளில் இருக்கும் உலகம் முறை செய்து காப்பாற்றும் மன்னன் பக்கத்தில் இறை என்று வைக்கப்படும். உருவசியும் கோபாப்பினியும் செல்வனையும் சேராதிகள் நாடு. அப்படிப்பட்ட நாடு நமக்கு தேவைப்படுது, அப்படிப்பட்ட அரசு தேவைப்படுது. இந்த அடாவடி இந்த ஜிஎஸ்டிக்கு திருக்குறளை எதுவுமே நம்ம பாடாம போயிட்டாருன்னு நினைச்சோம். வேரோடு வேரோடு நின்றான் எடுவென்றது போதும் போரோடு நின்றான் இரவு. இது என்ன அர்த்தம்? நள்ளிரவு சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்யற செயல் எவ்வளவு கொடுமையானதோ அதுபோல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வருகிறது. நான்குல உலக முழுவரை கண்ட மகான் வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப முக்கியம். வல்லரசு அப்புறம் முதல்ல நல்லரசாங்க. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், அனைவருக்கும் வேலை, வேலை பெற்ற சம்பளத்தை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்க்கை. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையெழுதி நிற்கிற மான இழப்பு நிலைக்கு இது ஒரு மாதிரி கேட்டா இலவசம் தமிழ்ல ஏழைகள் இருக்கிறவரை இலவசங்கள் கொடுப்பாரு, இலவசம் கொடுக்கிறவரை ஏழைகள் இருப்பாங்க. இதை மாற்றணும். ஒரு நாடு நீங்க வரியை மட்டும் வாங்கி வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துங்கிறது எப்படி எப்படி இருக்கீங்க? பொருளாதார படிச்ச மேதைகளை சொல்றோம், எப்படி 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 சரியாகும்? எல்லா நாடும் ஏன் நாட்டில் வந்து முதலீடு செய்யுது. ரஷ்யா வருது, கொரியா வருது, ஜப்பான் வருது. ஆனால் எந்த நாட்டையாவது ஏன் நாடு முதலீடு செஞ்சுட்டா? ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கீங்க? சுவிஸ் வங்கி. சுவிஸ் வங்கியிலிருந்து கல்வி பணத்தை கொண்டு வாங்கன்னா அப்பதான் சுருக்கு பேர் இருந்து கற்பனை. ஜிஎஸ்டி நாங்கள்
என்று சொல்வது நான் ஏற்கனவே ஒரே வரி கிடையாது, ஒவ்வொருக்கும் ஒரு வரி இருக்கு. இதுல ஒரு ஒரே வரி, அந்த ஒரே நாடு ஒரே வரினா இந்த மாநிலத்தில் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருளை ஏற்றுக்கொண்டு போகும்போது என்ன ஜிஎஸ்டி ஒன்று. அப்படி ஒரே வரி ஒரே நாடு ஒரே வரின்ற போது என் மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போது அந்த மாநிலத்துக்கு எடுத்து போகும்போது அங்கே இருக்கு வரி, அங்கே இருக்கு வரி. வரி என்பது இங்க பாருங்க, நம்ம எதை நோக்கி போறோம் பாருங்க. அடிமை இந்தியாவில் இந்தியனாக இரு இந்திய பொருளை வாங்க என்று முழக்கமிட்டோம், அது தேசப்பற்று. பி இந்தியன் பை இந்தியன் என்பது தேசப்பற்று. விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியனாக இரு இந்திய பொருளை வாங்கினா தேசத்துறோம். மகேந்திரவன் குறிப்பிட்ட காந்திய சுதேசி, காந்திய சுயராட்சியம், அதான் என்ன இருக்காது, அதான் தற்சார்பு. இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை வைத்த காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜேசி குமாரப்பா சொல்றாரு, வரி என்பது வளர்ந்துவிட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? அந்த மரத்தின் நடுவில் கடிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் வரிப்பது போல மக்களுக்கு வரி இருக்கணும். வரி என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது சுமை. அது நல்லா வந்துடும் நல்லா வந்துடும். இப்ப எங்க அண்ணன் சொல்றாங்க, பாண்டியராஜன் சொல்றாங்க, நான் கேட்கிறேன், பெரியவங்க சொல்றாங்க, இப்படித்தான் பணம் செல்லாதவர்கள் சொன்னாங்க. பணம் அடிப்படையில் என்ன சொன்னாங்க? ஒரு திருட்டு வாருங்கள், 6 மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது, எங்கேயோ போகிறது. கடைசியா வலது நாடு வரி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். முற்றுமுழுதாக இந்த வரி ஜிஎஸ்டி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு, ஆனால் அது முறைப்படுத்தப்படுது. அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிக்குது. நான் பார்க்கிற வரை இவர்களுடைய கணக்கு என்னன்னா, நீங்க எல்லாம் இந்த ஊருக்கு போன இங்கே வரீங்க, நீங்க எல்லாம் சாகல உயிரோட வரீங்க. வாழ வேண்டியதே இல்லை என்று இவர்கள் முடிவு செய்தார்கள். ஏழ்மையை ஒழிக்கணும், ஒரே ஒரு ஏழை நிலைப்பாடு மாற்ற வரணும். என்னுடைய கேள்வி, எந்த பொருட்கள் அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த எந்த பொருட்களையும் வரி உயர்த்தப்பட்டது வரி இல்லைங்கிறீங்க. மருந்து ஒரு கிலோ பாக்கெட், பால் பாக்கெட் வருது, அப்புறம் என்ன மைதா பாக்கெட் வருது, ரவா பாக்கெட் வருது, எல்லாமே பாக்கெட் வருது. பிராண்ட் அப்ப வரி இருக்கா இல்லையா? அத்தியாவசிய பொருள் வரி இல்லையா? அத்தியாவசிய பொருள் நீங்க வரி விதித்தால் நீங்க வரியிலே சொல்றது பெருமைப்படக்கூடாது, சிறுமைப்படணும். அரிசி பொருட்களை வரி விதிச்சு எப்படி நீங்க மக்கள் வாழ வைக்கிறீங்க? கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்லை, கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்லை, சேவை, ஆமா சேவை, யார்